வாங்க மங்குடபதி, உட்காருங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் வரதராஜ். உட்காருப்பா. என்னுடைய ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இஸ் மை ஃபாதர். வணக்கம். ஹாய் அங்கிள். ஹாய். உங்களுக்கு 2 BHK போதும் போல் இருக்கு. ஆனா 2 BHK எல்லாம் புக் ஆயிடுச்சு. 3 BHK நிறைய இருக்கு. புக் பண்ணிட்டா போச்சு. ரேட்டை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்றேன். நேத்தே தெரியும் சார், நீங்க எனக்கு ஸ்பெஷலா செய்வீங்கன்னு. ஆனா நான் ஒரு போலீஸ்கார அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒட்டுமொத்தமா சேர்த்து கவனிச்சிட்டேன். சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க. இப்ப என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். அப்பா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் சுத்தி பாருங்க. சார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன். அப்போ ஃப்ளாட் வாங்க வரல. எஸ் சார், சொல்லுங்க. உங்களுக்கும் ஜபாவுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம்? சில மாசமாதான். குறிப்பா எத்தனை மாசம்? ஒரு 8 மாசமாதான். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். வேவ்லென்த் சரியா இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சரி, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருந்தீங்கன்னா நேர்லையா? இல்ல, ஃபோன்ல தான். ஐ டோன்ட் திங்க் ஸோ. 2 மாசமா நீங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அதுக்குண்டான ஃபோன் ரெக்கார்ட்ஸ். 2 மாசமா பேசலன்னா நான் தான் கொலை பண்ணேன்னு அர்த்தமா? நான் அப்படி சொல்லலையே. உங்க விசாரணை அப்படிதானே இருக்கு. ஒருவேளை நீங்க செஞ்சிருந்தா? தட்ஸ் எனஃப் மகுடபதி. நீங்க ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் டெல் மீ ஒன் திங். அவர் எதுக்கு அடிக்கடி உங்க ஃபிளாட்டுக்கு வருவார்? அவர் எழுதுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு இடம் கேட்டாரு. நான் ஃபிளாட்டை கொடுத்தேன். இது என்ன தப்பா? ஸோ நீங்களும் அங்கே போறது உண்டா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? ஜபா என் ஃப்ரெண்டு. நான் எதுக்கு அவரை கொலை பண்ணணும்? உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க. நான் கோர்ட்டில் உங்களை பார்க்குறேன் சார். நீங்கள் கிளம்புங்க. நான் என்னன்னு சார்ஜ் ஷீட் எழுதுறேனோ அதுதான் நீங்க கோர்ட்ல ஃபேஸ் பண்ணணும். தெரியும்ல? என்ன மிரட்டுறீங்களா? நோ, இட்ஸ் ஜஸ்ட் an என்கொயரி. ஒரு நோட்டீஸ் இல்லை, சம்மன் இல்லை, எப்படி வேணாலும் விசாரிப்பீங்களா? நாளைக்கு லீகல் டீம் அரேஞ்ச் பண்ணுறேன். அவங்கள்ட்ட பேசிங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் மிஸ்டர் வரதராஜன். நான் பெயிலபிள். ஆக்சிடெண்ட்டாக கொலையான்னு கூட தெரியல, அதுக்குள்ள நான் பெயிலபிளா? என்ன காமெடி பண்றீங்க மிஸ்டர் மகுடபதி? ஐபிசி சிஆர்பிசி புக்ஸ் எல்லாம் நான் ஸ்டேஷன்ல சும்மா வச்சிருக்கீங்களா? ஐபிசி செக்ஷன் 302 causing injury intending to death by any means. One second. இது யாருன்னு தெரியுமா? தெரியாது. காவேரி. பிப்ரவரி 7ஆம் தேதி உங்க பில்டிங்ல இருந்து இந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போனதா ரிப்போர்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியாதா? சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? ஞாபகம் இல்லை. சார், இதே கேள்வி கோர்ட்ல உங்களை கேட்பாங்க. அப்போ உங்க லீகல் கவுன்சில் பதில் சொல்லட்டும். ஓகே சார், ஐ வில் டேக் யூ லீவ். மகுடபதி சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, சும்மா சொல்லுங்க. ஆஃபீஸா இருக்கு, வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம். சவுண்ட்ஸ் குட். சார், நான் பில்டர் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க குற்றவாளியின் ப்ரூவ் ஆச்சுன்னா 10க்கு 10 வித் அட்டாச் டாய்லெட் ரூம் என்னால கொடுக்க முடியும். டோன்ட் ஃபர்கெட் தட்.
மகுடபதி மகுடபதி ஜபாவை யார் கொண்டாங்கன்னு தெரியும். யாரு? வரும்போது டிராபிக் சிக்னல்ல என்ன டிராபிக்ல? எழுத்தாளர் ஜெபனேசன் கொலை வழக்கின் குற்றவாளிகளே இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவரது நண்பரும் ஈகல் கட்டுமான நிறுவனருமான வரதராஜன் தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொன்னா கேளுப்பா. விடுவாதப்பா. சரிப்பா. என்னங்க இது? டிசி தான் வரதராஜனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்காக இவரை இங்க வர சொன்னீங்க? அவருதான் சார் என்ன வர சொன்னாரு. ஓ, அப்ப நீங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி பேச போறது கூட கல்பரட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா கேஸ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாரி சார். டோன்ட் சே எக்ஸ்கியூசஸ். முடிஞ்சா பாருங்க, இல்ல நான் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல வெளியில இருங்க, புது பசங்க பாத்துப்பாங்க. எல்என்ஓ எஸ்ஐ யாரு? சார் நானே ஹேண்டில் பண்றேன். கிவ் மீ சம் டைம். சொன்னா கேளுப்பா. இதுதான் சார் காரணம். மகுடபதி இருப்பா, பாத்துக்கலாம். பிளான் பண்ணி அப்பாவை கொண்டுட்டல. உன்னை சும்மா விட மாட்டேடா. யாரு அவன்? அவருடைய பையன் சார். ஓகே, ஐ வில் கிவ் யூ 15 days. அதுக்குள்ள கல்பரேட் கஸ்டடியில் இருக்கணும். தேங்க்யூ சார். Bye.